ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, புரட்சி தலைவர் செம்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவரை பத்தி தான் பேச போறோம். ஸோ என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, உலகத்தில் ஒருத்தரை மாதிரியே 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்மளே வந்து நிறைய பேரை பார்த்துருப்போம். நான் அங்கே பார்த்தேன், ஒருத்தவங்க உன்ன மாதிரியே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே நமக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி பேசியிருப்போம். ஸோ ஒருத்தரை மாதிரி 7 பேர் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு சிலர் வந்து அப்படியே அச்சு அசலாக வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனால் எங்கெங்கேயோ இருப்பாங்க, கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க. சோ ஆனா இப்போ அந்த விஷயம் பயங்கர ஒரு வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லைன்னு யாருடா சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோட ஒரு சின்ன வயசு போட்டோவை போட்டு இவர் தான் எம்ஜிஆரோட பையனா இருப்பாரோ, ஒருவேளை இவர் முன்னாடி ஜென்மத்துல இப்படி பிறந்திருப்பாரோ, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் மீம்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வீடியோவை பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இத்தாலியில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அச்சு அசல் எம்ஜிஆர் மாதிரியே இருக்காரு. அவரோட கண்ணு, அந்த பேச்சு, முகம், இது எல்லாமே ரொம்பவே அப்படியே ஆப்டா இருக்கு எம்ஜிஆருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவரை போயிட்டு பேட்டியுமே எடுத்திருந்தாங்க. அவரோட பேர் வந்து டேனியல். அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது இத்தாலியில இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எவ்வளவு சூப்பரா தமிழ் பேசுறாங்க தெரியுமா, அவ்வளோ அழகா அவங்க வந்து தமிழ் பேசியிருந்தாங்க. அந்த தமிழ் தான் வந்து எல்லாரையும் வியக்க வச்சது, ஆச்சரியப்பட வச்சது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவர் ஏதோ ஒரு எம்ஜிஆரோட வம்சத்துல வந்தவரா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த வீடியோவை பயங்கர வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. ஒரு சில தரப்பினர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஏஐ வச்சு பண்ணது, இந்த மாதிரி நம்ம தான் நிறைய பார்த்துட்டுமே, செத்தவங்களே வந்து உயிரோட பேசுற மாதிரி எல்லாம் இப்ப ஏஐல பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுவும் ஏஐ வீடியோவா தான் வந்து பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ரியல் மேன் கிடையாது, இது ரியலே கிடையாது, இது ரீல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் உண்மையிலே இருக்காங்க. அவரோட பேர் வந்து டேனியல். அவர் இத்தாலியில இருக்காரு, அவரு படிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் தமிழ் பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தமிழ்நாட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப அழகா தமிழ் பேசுவேன், அதிகமா நான் வந்து இங்கிலீஷ்ல பேசுறதை விட நான் வந்து தமிழ்ல தான் பேசுவேன் என் ஃப்ரெண்ட்ஸோட, ஸோ எனக்கு தமிழ் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரை பார்க்க நம்ம எம்ஜிஆர் மாதிரியே இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்து அதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பொதுவாகவே நம்ம வந்துட்டு எம்ஜிஆரோட படங்களா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், அவரோட வசனமா இருக்கட்டும், இதெல்லாம் கேட்கும்போது நமக்குன்னு ஒரு வைப் வரும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவரை பார்த்தவங்களுக்கு, அவரை தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா ஒரு படங்கள் பாட்டை தவிர்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாலே அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அந்த அளவுக்கு வந்து கத்துவாங்க. ஸோ அவரோட பேரை கேட்டாலே ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய இந்த நாட்டு மக்கள் வந்து அந்த மாதிரி உருவத்துல இருக்கிற ஒருத்தரை பார்க்கும்போது இன்னும் எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்கன்றது நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாரையும் அந்த காலத்துல வந்து எம்ஜிஆரை கொண்டாடி இருக்காங்க. இப்போ அவரை மாதிரியே இருக்கிற இவரையும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த வீடியோஸ் வந்து பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அவர் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சோ நம்ம எதிரில வந்து அந்த மாதிரி ஒரு உருவம் நிற்கும் போது நம்மளால வந்து நம்பவே முடியாது. நம்ம அதை வந்து வீடியோவா பார்க்கும்போது நமக்கு ஏஐன்னு தான் தோணும். அது ஏஐ கிடையாது. அது வந்து ஃபுல்லாவே சர்ச் பண்ணி எல்லாமே பார்த்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் வந்து ரியல் மேன் தான். ஸோ ஏஐ எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எம்ஜிஆர் மறுபிறவியெல்லாம் எடுக்கல, ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மேபி அதுல ஒருத்தரா இவர் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே டேனியலை பார்க்கும்போது அப்படியே எம்ஜிஆரை பாக்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லி அதிமுகல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு வேற மாதிரி இன்னும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்தவரே மீண்டும் வந்துட்டாரு, நம்ம அவரை கூட்டிட்டு வந்து கட்சி நடத்தலாம், இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கூட்டம் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயம் தான் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க அந்த டேனியலை பார்த்திருக்கீங்களா? அவரை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எம்ஜிஆரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வெளியில நடக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.